பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 130வது அதிகாரம் 2வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகளை கவனித்திருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த 130ல 2வது வசனம் சொல்ல, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும். அப்ப ஆண்டவரே என் சத்தத்தை கேளுன்னா, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தில், அப்ப விண்ணப்பம் பண்ணும் பொழுது என் சத்தத்திற்கு உமது செவிகளை கவனித்திருப்பதாக, அவருடைய செவிகள் கவனித்திருப்பதா என்று நம்ம இந்த வேத வசனத்தை கொண்டு செபிக்கிற வேளையில 6வது வசனம் சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அதிகமா பாருங்க, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். கம்பெனியில் இருக்கிற வாட்ச்மேன்கள் எல்லாம், இந்த வாட்ச்மேன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க அந்த எந்த பொருள் எந்த இது என்ன பொருள் எந்த பொருள் அப்படி எது கண்ணு கவனமா கண்ணை அப்படி விழித்திருந்து கவனித்து பார்ப்பார்கள். அதே போலதான் அப்ப எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட காரியம் நம்ம என்னன்னா, ஜாமக்காரரை பார்க்கணும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கணும். தேவனுக்கு காத்திருக்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்கு. இது வருங்க, சிலரை பார்த்தீங்கன்னா சில வீட்டில் போயிட்டு உட்கார்ந்துட்டு அதிக நேரம் வீணான பேச்சுக்களுக்கு இடம் கொடுப்பாங்க, வீணாய் பேசி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டதை தவிர்த்து ஆத்துமா ஆண்டவரிடத்துல காத்திருக்க, தேவ சமூகத்துல காத்திருக்க நம்மை பழகி கொள்ள வேண்டும். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய சத்தத்தை கேட்கணும்னா, விண்ணப்பத்தை சத்தத்திற்கு செவியை அவர் கவனிக்கணும்னா அவர் பாதத்துல காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். பழகி கொள்ளும் பொழுது, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையில தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி எங்களுடைய பொறுப்பாக இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.